ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லிஸ்டிங் ப்ரைஸ் கெஸ் பண்ண ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதுதான் ஜிஎம்பி. ஐபிஓ லிஸ்டிங்க்கு முன்னாடி அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகும். அதில் ஐபிஓ ஸ்டாக்குக்கு என்ன ப்ரீமியம் கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னு காமிக்கிறது தான் ஜிஎம்பி. ஐபிஓ ஷேருக்கு கிரே மார்க்கெட்டில் பையர்ஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னு பார்த்தா அதுதான் ஜிஎம்பி. சிம்பிள் மேத், ஜிஎம்பி இஸ் ஈக்குவல்ஸ் டு கிரே மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் கம்பெனி இஷ்யூ ப்ரைஸ். இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஜிஎம்பி. ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஐபிஓ ஓப்பன் ஆகும்போது டிமாண்ட் பீக் ஆகும். கிரே மார்க்கெட்டில் ஐபிஓக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஜிஎம்பியில். ஜிஎம்பி இஸ் சென்டிமெண்ட் பேஸ்ட் அன்அஃபிஷியல் ப்ரைஸ் தான், நாட் செபி ரெகுலேட்டட். ஜிஎம்பி டிசைட் ஆகிறது ஐபிஓவோட டிமாண்டை பேஸ் பண்ணி தான். இன்வெஸ்டருக்கு கம்பெனி மேலே நல்ல ஒப்பீனியன் அண்ட் ட்ரஸ்ட் இருந்தால் ஜிஎம்பி அதிகமாக இருக்கும். ஜிஎம்பி லிஸ்டிங் ப்ரைஸை கெஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஆனால் ஐபிஓ லிஸ்ட் ஆகும்போது ஜிஎம்பி மிஸ் ஆகலாம். ஸோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஜிஎம்பி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் இதை மட்டும் ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனியோட பேஸை ஸ்டடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஜிஎம்பினா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபார் டெய்லி டிப்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.